அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமை. மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 16 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமை மத்திய நற்செய்தி மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இந்த திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமையின் பொதுவான புரிதல் இயேசுவின் இறையாட்சி பணியின் அழுத்தத்தோடு மிகவும் பொருந்தி போகிறது. இவ்வோமையின் இறுதி வசனம் கடைசியானோ முதன்மையாவர், முதன்மையானோ கடைசியாவர் என்பது இயேசுவின் பணியின் சிறப்பு தன்மையை காட்டுகிறது. திராட்சை தோட்டம் இஸ்ரேல் மக்களை குறிக்கும் ஓர் உருவகம். திராட்சை செடி இஸ்ரேலின் சின்னம் என்னும் காரணத்தால் தான் எருசலேம் ஆலய முகப்பை தங்கத்தால் ஆன திராட்சை செடி ஒன்று அணி செய்தது. இவ்வாறு திராட்சை தோட்டமாகிய இஸ்ரேலில் பணியாற்றும் பல்வேறு பணியாளர்களை பற்றியும் அவர்கள் தங்கள் பணிக்கு பெறும் கூலி பற்றியும் இவ்வோமை பேசுகிறது. இவ்வோமை திராட்சை அறுவடை பின்னணியில் கூறப்பட்டுள்ளது. அறுவடை காலத்தில்தான் வேலையாட்கள் பல தேவைப்பட்டன. எந்த நேரத்தில் வேலையாட்கள் வரினும் அவர்களுக்கு வேலை கொடுக்க முடிந்தது. அன்றைய பொதுவான ஒரு நாள் கூலி 1 தெனாரியம். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினக்கூலி. ஆனால் ஒரு நாள் முழுவதும் உழைப்போருக்கே 1 தெனாரியம் தரப்பட்டது. முழு நாள் வேலை செய்யாதவர்களுக்கு 1 தெனாரியத்தில் ஒரு பகுதியை கூலியாக வழங்கப்பட்டது. இந்த ஓமையில் கூலி கொடுக்கப்படும் முறை முற்றிலும் புதிது. இதை தொழிலாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் அவர்கள் முணுமுணுக்கின்றன, எதிர்ப்பு குரல் எழுப்புகின்றன. அன்பார்ந்தவர்களே, கடவுளின் கொடை என்பது மனிதரின் செயல்களால் வருவதன்று. அது கடவுள் தாமே வழங்கும் கொடை. தூய பவுலின் பார்வையில் மீட்பு என்பது மனிதர்கள் தங்கள் செயல்களால் உரிமையாக்கி கொள்வது அன்று. அது கடவுள் விரும்பி கொடுக்கும் அருட்கொடை. கடவுள் கொடுத்த திருச்சட்டங்களை பல காலம் கடைபிடித்து வந்தவர் ஒன்றே. அவற்றை பல காலம் கடைபிடித்து வாழாத விலை மாதரும் வரி தண்டுவோரும் இயேசுவோடு இறையாட்சி சமூகத்தில் இணைந்து செயல்பட்டன. இறையாட்சியை குறிக்கும் விருந்திலும் பங்கெடுத்தன. வாழ்நாள் முழுவதும் திருச்சட்டங்களை கடைபிடித்தோ அவற்றை சிறிது காலம் மட்டுமே கடைபிடித்தோ என்னும் வேறுபாடு காட்டாது. யாவரை இயேசு இறையாட்சி சமூகத்திலும் பந்தியிலும் முழுமையாய் ஏற்றுக்கொண்டு யாவருக்கும் இறையாட்சியில் சமமான இடமளிக்கிறார். அதுபோன்றே இங்கும் காலையிலிருந்தே உழைத்தவர்கள், இறுதி 1 மணி நேரம் மட்டுமே உழைத்தவர்கள் என்று வேறுபாடு காட்டப்படாது. யாவருக்கும் சமகூலி அளிக்கப்படுகிறது. ஊதாரி மைந்த ஓமையிலும் இதே பார்வை தென்படுகிறது. வாழ்க்கை முழுவதும் தந்தையோடு இணைந்து உழைத்த மூத்த மகனுக்கும் தந்தை விட்டு பிரிந்து தான் போன போக்கில் வாழ்ந்து இப்போது மீண்டும் தந்தையிடம் திரும்பியதற்கும் இளைய மகனும் முழு மனத்தோடு தந்தையால் வரவேற்கப்படுகின்றன. தந்தையின் மகிழ்ச்சியில் விருந்தில் பங்கேற்க இருவருக்கும் ஒரே விதமான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இவ்வோமை வழியாக இயேசு ஒரு சிறப்பு பார்வை நமக்கு தருகிறார். கூலி என்பது திறமைக்கு ஏற்ப தரப்படுவது. அது பொதுவாக தேவைக்கு ஏற்ப தரப்படுவது அன்று. இதுவே பொதுவான மனித பார்வை. ஆனால் இயேசு இதனை விமர்சன பார்வையோடு எதிர்கொள்கிறார். அவரது பார்வையில் வேலைக்கான கூலி ஒரு மனிதரின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். எனவே கூலி என்பது வெறுமனே திறமை அடிப்படையில் மட்டுமன்று, அது தேவையின் அடிப்படையிலும் அமைய வேண்டும். மாலையில் 1 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யணும், அப்போதுதான் வேலை கிடைத்தது. அவருடைய தேவையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். தேவை கருத்தில் கொள்ளாது திறமை மட்டும் கணக்கில் எடுக்கும் கூலி நியாயமாக இராது. அது கடவுள் பார்வையிலான கூலி என்று அது இயேசுவின் பார்வைக்கும்
முரணானது. நற்செய்தியாளர் மத்தியின் பார்வையில் நற்செய்தியாளர் மத்தி சமூக பொருளாதார சூழலில் நிலக்கிழா உழைப்பாளர்கள் போராட்ட பின்னணியில் எழுந்த இந்த ஓமையை தழுவி அமைத்து தம் இறையியல் பார்வையை வெளிக்கொணர பயன்படுத்துகிறார். இவ்வோமையில் வரும் நிலக்கிழாரை அவர் கடவுளாகவே பார்க்கிறார். நாள் முழுவதும் வேலை செய்தோருக்கும் கடைசி 1 மணி நேரம் மட்டுமே வேலை செய்தோருக்கும் ஒரே கூலி கொடுக்கப்படுவதை கடவுள் எப்போதும் தம் கட்டளைகளை கடைபிடித்து வாழும் யூத மக்களையும் கடைசியில் தான் இறையாட்சி சமூகத்தில் இணைந்துள்ள பிற இனத்தார், பாவிகள், விலைமாதர்கள், வரி தண்டோர் ஆகியோரையும் ஒன்றாக கருதி எல்லாருக்கும் இறையாட்சி சமூகத்தில் சமமான இடம் கொடுத்து மகிழ்வதை குறிப்பாக கொள்கின்றார். இயேசுவின் இறையாட்சி சமூகத்தில் திரு அவையில் பழைய கிறிஸ்தவர்கள், புதிய கிறிஸ்தவர்கள் எனும் வேறுபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். மனித உழைப்பு சுரண்டப்படுவது இன்றும் பெருமளவில் நடைபெறுகிறது. மனித உழைப்பு மதிக்கப்பட வேண்டும். உழைப்பின் நிரந்தர தன்மை இயன்ற அளவுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். திறமைக்கேற்ப மட்டுமல்ல, தேவைக்கேற்ப கூலி நிர்ணயிக்கப்படுவது கிறிஸ்தவ பார்வை. நியாயமான கூலி, ஓய்வு, விடுமுறைகள், மனித மாண்புக்கேற்ப உழைக்கும் சூழல், வருங்கால வைப்பு நிதி போன்றவை உறுதி செய்யப்பட வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்வதை விரும்புகின்றேனா? உழைக்கின்ற மக்கள் அனைவருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? இறைவன் அழைப்பை புரிந்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறையாட்சி சமூகத்தில் சமத்துவ பார்வையுடன் செயல்படவும் உழைக்கின்ற மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் உமது அழைப்பை புரிந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.